ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மஸ் யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம மனிதர்மா பயோஃபார்மில் விளைஞ்ச நெல் குத்த வச்சோங்க. நெல் எங்களுக்கு குத்த தெரியாது. ஸோ நம்ம எங்கள் ஊரில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அவங்க குத்தி கொடுத்தாங்க. நம்ம குத்தினோம்னா அந்த உரலில் போய் தாங்க உலக்கை இடிக்குது. அவங்க 1 இன்ச்சு கூட இந்த உலக்கை இந்த கல் உரலில் இடிக்காமல் அவங்க குத்துனாங்க. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப குயிக்காக, அதாவது பார்த்திங்கன்னா வித்தின் 1 ஹவரில் அவங்க நெல்லை குத்தி அதை புடச்சி நோம்பி அரிசி தனியாக, தவிடு தனியாக, உமி தனியாக எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கல் இருக்கும், களைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா அது எங்கே நல்லா இடிஞ்சு போயிருமோ அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்தேன். பட் அரிசி இடியவே இல்லைங்க. புது அரிசி அப்படிங்கிறதால நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்க ஒரு ஆள் வயசானவங்க, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அவங்க குத்துனாங்க. பட் என்னால் அந்த மாதிரி குத்த முடியல. நான் ட்ரை பண்ணால் நான் பார்த்திங்கன்னா உரலில் தான் இடிச்சுக்கிட்டு இருந்தேன். உலக்கையை வச்சு நெல்லில் என்னால் குத்த முடியல. ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே உடைய ஆரம்பிச்சிருச்சு நெல். அதை எடுத்து இந்த முறத்தில் கொட்டி நல்லா பார்த்திங்கன்னா நோம்புவாங்க. இந்த மாதிரி நோம்பும்போது இந்த உமி தவிடு எல்லாமே தனியாக பிரிஞ்சிரும், அரிசி தனியாக வந்துடும். இவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க பாருங்களேன். அந்த காலத்துலலாம் இந்த மெத்தடில் தாங்க, இந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிடும்போது நிறைய விட்டமின்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். அந்த காலத்தில் அரிசி சாதம் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நெல் குத்தி வீட்டில் பண்ணுவாங்க. ஏன்னா மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ ரைஸ் மில்லில் குத்துற மாதிரியெல்லாம் அப்போ குத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எப்போயாவது தான் நெல் சோறு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயமா இருந்தது, தேவையாக இருந்தது. வீட்டில் விசேஷம், இந்த மாதிரி பொங்கல், தீபாவளி, அந்த இல்லை ஏதாவது ஒரு ஊர் திருவிழா அப்படிங்கும்போது, இல்லை கல்யாணம் அப்படிங்கும்போது தான் அந்த நெல்லிச்சோறு. மற்ற நாளெல்லாம் தானியங்கள் தான் அவங்களுக்கு சாப்பாடாக இருந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி புடச்சி நல்லா நோம்பி நமக்கு அரிசி நீட்டாக எடுத்து கொடுத்தாங்க இந்த பாட்டி. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். எங்களுக்கு இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் இவங்க தான் எங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. அந்த அரிசி எடுத்துகிட்டு நம்ம களைஞ்சோங்க. களையும் போது பார்த்திங்கன்னா 1, 2 நெல்லோ சின்ன சின்ன கல், மண் அப்படிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி புது அரிசி அப்படிங்கிறதால எவ்வளோ கழிநீர் வந்திருக்கு பாருங்களேன். இந்த கழிநீர் அவ்வளோ விட்டமின்ஸ் நிறைஞ்சதுங்க. இதை அப்படியே நம்ம பிளான்ட்டுக்கு தெளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் அரிசியை. புது அரிசியில் பொங்கல் வைக்கணும் போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் ஆக்சுவலாக மண்பானையில் வைக்கணும்னு தான் பிளான் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக மண்பானையில் அடுப்பில் செய்யும்பொழுது கொஞ்சம் கறி அதிகமாகிடும். மண்பானையில் வேக டைம் எடுக்கும். நாங்கள் நேற்று மலை சுற்றிட்டு வந்ததே லேட் அப்படிங்கிறதால கொஞ்சம் லேட் ஆகிடும் ப்ராசஸ்ன்றதால அடுப்பில் ஸ்டவ்லேயே வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சாச்சு. ஸோ பொங்கலில் அரிசி பானையில் போடுறதுக்காக தான் களைஞ்சிக்கிட்டு இருக்கேன். 1, 2 இந்த மாதிரி கல், நெல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு பொங்கல் பானையை ரெடி பண்ண வேண்டியது தான். நாங்கள் காலையில் 10:30 டைமிங்கில் பொங்கல் பானை வச்சோம். பொங்கல் பானையில் பசும்பால், தயிர், கொஞ்சம் நெய், தேன், கரும்பு, அருகம்புல் இதெல்லாம் போட்டு, தவிடு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. வைக்கும்போதே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த பொங்கல் பானையில் மஞ்சள் கட்டி அதுக்கு சூரியன் சந்திரன் வரைஞ்சி பொட்டு வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். பொங்கி வரும்பொழுது பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு இந்த அரிசியை களைஞ்சி போடுறதுல ஒரு செம்ம ஹாப்பி. செம்ம சூப்பராக பொங்கி வந்தது. அரிசி களைஞ்ச அரிசியை அதில் போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு இந்த அரிசி. புது அரிசி அப்படிங்கிறதால காய்ச்சல் கம்மியாக தான் இருந்தது இல்லையா. ரொம்ப காய வச்சாலும் இடிஞ்சிடும். எப்போ இதுக்கப்புறம் நாங்கள் நெல் குத்த போகிறோமோ அப்போ தான் ஃபுல்லாக காய வைக்கணும் நெல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டோம். கொஞ்சம் மட்டும் நெல் எடுத்து இப்போ நம்ம குத்தி சாமிக்கு படைக்கும்பொழுது கொஞ்சம் முன்னாடி வச்சு செய்வோம். கலசத்துக்கு கீழே நெல் வைப்போம். ஸோ அதுக்கும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பொங்கலுக்கும் நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. அரிசியை களைஞ்சி போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் வெந்துருச்சு.
சூப்பராக நல்லா குழஞ்சு வந்திருந்தது. சீக்கிரமே வந்துருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வெல்லம், நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ரெடி பண்ணி அதில் கலந்தாச்சுங்க. ரொம்ப சூப்பரான இந்த பொங்கல் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பொங்கல் கொண்டாடினீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பொங்கல். நாங்கள் வந்து ஹெல்த்தியான பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். லாஸ்ட்டாக நெய் கொஞ்சம் விட்டு பொங்கலை ரெடி பண்ணி பொங்கப்பானையை பூஜை செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். மற்ற சமையல் எல்லாமும் ரெடி பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.